இன்ஷா அல்லா. எங்க லண்டன் தளபதிக்காக என்னோட 9வது நாள் கேம்பெயின். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு மனுஷனோட கடைசி ஸ்டேஜ் என்ன? அவன் வேலைக்கு போயிட்டு அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும். ஆனா அந்த வேலை வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா? கிடையவே கிடையாது. இல்ல ப்ரோ, இங்க வேலை செய்யறவங்களாம் தெரியாதா அப்படின்னா, என்ன வேலை செய்யறாங்க? அவங்க இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, ஐடியில் வேலை பார்ப்பாங்க. ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, ஐடியில் வேலை பார்ப்பாங்க. எப்படிதான்? ஏன்? எதனால? அந்த ஏன் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தவே இல்லை? ஏன்னா நம்ம ஓல்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நம்ம ஓல்டு தலைவர்கள் அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறது, அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம எப்படி போனால் என்ன? எங்கள் அப்பாவோட மைண்ட் செட்டில் என்ன? காலேஜ் முடித்தோடனே நீ ஃபாரின் போயிரு. ஆனால் நான் இங்கே பிடிச்சி தான் இங்கே வந்தேனா? அது எனக்கு தெரியல. எல்லாருக்குமே எல்லாத்தோட அப்பாவோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். ஃபாரின் போனால் நல்லா சம்பாதிக்கலாம். ஏன் நம்ம நாட்டிலே சம்பாதிக்க முடியல? அவங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்காங்களா? அவங்க யோசிச்சுட்டாங்கன்னா நம்ம தலைவர் ஏற்கனவே மாறி இருப்பாங்க. அவங்க யோசிக்காதனால தான் இன்னமும் அந்த பழைய தலைவரே இருக்காங்க. மறக்காம நம்ம புதுசா நிக்கிற நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. தேங்க்யூ.